பக்கம் திமுக துணை மேயர் ரவுடிகளோட சேர்ந்து பொதுமக்களை தாக்கியிருக்கிறாராம்பா. பாவ மக்கள் உயிர் பயத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம புலம்புதாங்க. கொடுமை என்ன தெரியுமா, அந்த பகுதி மக்கள் காலங்காலமாக இந்த தீய சக்தி திமுகவுக்கு தான் ஓட்டே போடுதாங்களாமா. ஓட்டு போட்டவங்களே உதச்சி தள்ளுது இந்த திமுக. அந்த ஊர்ல திருக்கல்யாணம் நடந்துச்சு பெருமாளுக்கு. எல்லாருமே எல்லாம் ஒன்னா சேர்ந்து எல்லாம் காயெல்லாம் அரைஞ்சிக்கின்னு எல்லாமே சந்தோஷமா தான் இருந்தோம். நம்ம ரெண்டு ஊர்க்கார பசங்க ரெண்டு விளையாடி நின்றாங்க. அது சுனில்குமாரோட துணை மேயர் சுனில்குமாரோட அண்ணன் வந்து குடிச்சிட்டு இந்த பக்கம் வந்து என்னடா ரோட்ல நின்றுக்கிறீங்க நாங்க. அப்புறமா என்ன பண்ண தர்மகத்தை என்ன பண்ண, சரிப்பா ஓரம் இருக்க சொல்லிடுறேன் நான் சொல்லிட்டு சொன்னாரு. இருங்க நான் உங்களுக்கு வந்து வச்சுக்கிறேன் சொல்லிட்டு என்ன பண்ண நேரம் வந்து அவனை அடிச்சாரு. தர்மகத்தை என்ன பண்ணாரு, ஏன் பாடிக்கிறீங்க, நான் பேசிக்கிறேன்ப்பா, நம்ம பசங்க தானே, நம்ம எல்லாம் ஒண்ணு தானே, நம்ம பேசிக்கிறோம்னு சொன்னாங்க. இருந்தாலும் உங்களுக்கு என்ன பண்ற பாருங்கடா, நீங்க எப்படி கல்யாணம் பண்றீங்க பாக்கலண்டா, இந்த திருவிழாவை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு துணை மேயருக்கு அவர் தம்பிக்கு போன் பண்ணி சுனில்குமார் என்றவருக்கு போன் பண்ணி வர வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 50 பேருக்கு கிட்டத்தட்ட கூட்டிட்டு வந்து லேடிஸுங்க பார்க்கல ஜென்ஸுங்கன்னு பார்க்கல தகாத முறையில அசிங்க சீமா கொச்சையா சொல்ல முடியல என்னால. அந்த வார்த்தையெல்லாம் அந்தந்த வார்த்தையெல்லாம் பேசி அடிதடி பண்ணி எல்லாம் ஒளிரும் தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியும். நம்ம கையில போனு கூட கிடையாது. நம்ம சும்மா வேலை செஞ்சு நின்றவங்க வந்து அடிச்சு கிடிச்சு பண்ணிட்டு நல்லா ஓடதான் பாக்குறாங்க தவிர நம்மளால ஒண்ணுமே பண்ணல. எனக்கு பதவியா போனா கூட பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பண்ற பாருங்கடா, ஒருத்தனே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு போறாரு. எங்களுக்கு பயமா இருக்குதுங்க, எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். நிறைய பேர் சொல்ல முடியாதுங்க. சின்ன 2-3 பேர் வந்து ஹாஸ்பிட்டல்லே வேற இருக்கிறாங்க. நம்ம அடுக்குப்பறைக்கு போக முடியாதனால நம்ம இந்த நர்சிங்க போயிட்டு சின்ன காயம் சொல்லிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. பெரிய பெரிய காயம் இருக்கிறவங்களும் அடுக்கும்பறைக்கு போயிருக்கிறாங்க. எங்களுக்கு பயமா இருக்குதுங்க அந்த ஊர்லயே இருக்கிறதுக்கு. இத்தனைக்கு நம்ம அந்த கட்சிக்கு தாங்க நாங்க ஓட்டு போடுறோம். எங்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா நாங்க என்னங்க பண்ண முடியும் சொல்லுங்க நீங்களே. எங்களுக்கு ஒரு வேலூர் மாநகராட்சியோட திமுக துணை மேயர் சுனில்குமார் பண்ண ரவுடித்தனத்தினால பாதிக்கப்பட்ட மக்கள், நாங்க அந்த கட்சிக்கு தாங்க ஓட்டு போட்டோம், எங்களுக்கே இந்த நிலைமைங்க, எங்களுக்கு அந்த ஊர்ல இருக்கவே பயமா இருக்குன்னு புலம்புன காட்சி தான் இது. ஒண்ணும் இல்ல, காட்பாடி பக்கத்துல அருப்புமேடுல ஒரு பெருமாள் கோயில் இருக்குங்க. அந்த கோயில் திருவிழாவில் திமுக துணை மேயர் சுனில்குமாரோட அண்ணன் குடிச்சிட்டு தகராறு பண்ணியிருக்கிறார். அப்படி அண்ணனுக்கு சப்போர்ட்டா துணை மேயர் ரவுடிகளை கூட்டி வந்து பெண்கள் உட்பட எல்லாரையும் தாக்கியிருக்கிறாராம். இப்படி ஒரு கேடுகட்ட கட்சியை எங்கேயாவது நம்ம பார்க்க முடியுமா? திமுகவில் ரவுடிகள் இருக்காங்களா, இல்லை ரவுடிகள் எல்லாரும் திமுகவில் போய் சேர்ந்துருக்கிறாங்களான்னு தான் தெரியல. ஒரு துணை மேயர் மக்களை இப்படி கொடூரமாக தாக்கி உயிர் பயத்தை ஏற்படுத்துறாருன்னா மற்றவங்களை என்னன்னு சொல்றது? தேர்தல் வந்துடுச்சுன்னா ஒன்றிய அரசு குன்றிய அரசுன்னு நாடகத்தை போட்டு மக்களை ஏமாத்தி ஓட்டு வாங்கி இப்படி ரவுடித்தனம் பண்றவங்களுக்கெல்லாம் பதவியை கொடுக்கிறாரு ஐயா ஸ்டாலின். இனியும் இப்படிப்பட்ட கட்சிக்கு திரும்ப திரும்ப ஓட்டு போட்டா நம்ம ஜனங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது மக்கா. வர தேர்தலில் கொஞ்சமாச்சு சிந்திச்சு மக்கள் ஓட்டு போடணும். அம்புடுத்தான் நான் சொல்லுவேன். பாருங்க மக்கா,